ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருந்து 6:50க்கு ஆக்சுவலாக ஃப்ளைட்டு நாக்பூருக்கு. அது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் செக்இன் எல்லாம் முடிஞ்சு உட்காந்துருக்கேன். ஏர்லி மார்னிங் க்ரௌடு அவ்வளோக்கு இல்லை. ஸோ செக்இன் முடிஞ்சிட்டு உள்ள லான்ச்சில் உட்காந்துருக்க இடத்துல பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சுற்றிலும் கடைகள்லாம் இருக்குது, அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இப்போ பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ என்னுடைய டைம் வந்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு ஃப்ளைட்டுக்கு. பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் போய் ஃப்ளைட் பக்கத்தில் இறக்கிடுவாங்க, அங்கேருந்து ஏறி போகணும். ஸோ ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. இன்சைட் த ஃப்ளைட் இதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. ஸோ சின்ன ஒரு கிளிப் மட்டும் அந்த உங்களுக்காக காட்டுறேன் அதில். ஸோ ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இப்போ ஃப்ளைட் கோயம்புத்தூர்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது. இதெல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியாது, காட்டவும் கூடாது. ஸோ அதனால் வந்து நான் வெரி மினிமம் தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அடுத்து வந்து நாக்பூரில் பெங்களூரில் லேண்டிங் ஆகுது. பெங்களூரில் லேண்டிங் ஆகிட்டு அங்கேருந்து எனக்கு லே ஆஃப் இருக்குது. பெங்களூரில் இறங்கிட்டேன்னா அவங்க வந்துட்டு எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து 3:45க்கு தான் வந்து பெங்களூர் டு நாக்பூர். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஐ ஹேவ் டு வெயிட் இன் பெங்களூரு. ஸோ பெங்களூரில் இறங்கியாச்சு. இது பெங்களூர் ஏர்போர்ட்டில் பார்க்குறீங்க. இப்போ நான் இறங்கி வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து சரி மார்னிங் டிஃபன் அல்லது காஃபி சாப்பிட்லான்னு இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு. அது எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா? கொஞ்சம் பாருங்க. இப்போ நான் பெரும்பாலும் காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் நான். அதனால நான் லைட்டாக 2 ஐட்டம் வாங்குகிறேன். ஒரு கேக்கு ஒரு காஃபியும் மட்டும் வாங்குகிறேன். என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். காஃபிக்கு 350 ரூபா கிட்டத்தட்ட, கேக்குக்கு ஒரு 350 ரூபா, டாக்ஸோட சேர்த்து 750 ரூபா பில்லு. இந்த கேக்கு 350 ரூபா, இந்த காஃபி ஒரு 350 ரூபா, கிட்டத்தட்ட ரெண்டு சேர்த்து ஒரு 700 ரூபா வருது உங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் என்னோட மார்னிங் டிஃபனு. சாப்பிட்றேன். சம்டைம்ஸ் பீப்புள் சில நினைச்சு டிஃபனில் போட்டுட்டு வந்து சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. என் பொண்ணோட சொன்னால் இந்த 390 ரூபா, இந்த 700 ரூபா ஆச்சு. 700 ரூபா ஆச்சு. 10 பேர் கேக் செஞ்சு 6 கிலோ கேக்கு 10 பேர் செய்து கொடுக்கலாம். தெரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே மாதிரி கேக்கு செய்வலாம் தான் கேட்குறீங்க. இதே மாதிரி காஃபி கேக்கு தான் சொல்கிறேன். இதே மாதிரி காஃபி ஃப்ளேவர். காஃபி தான் ஒரு மொடா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காஃபி என்னால் குடிக்க முடியாது. நான் வந்து கால் டம்ளர் தான் குடிப்பேன். அது பாருங்க, ஒரு டிசைன் போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பின்னால் பாருங்கள் டஸ்ட்பின் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அதில் போட்டால் தான் அதுக்கு அவங்க எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் ஒரு பக்கம், பிளாஸ்டிக் ஒரு பக்கம் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சன் தனியாக இருக்குது பாருங்கள். மேலே மதர் ஃபீடிங், சைல்டுக்கு ஃபீட் பண்ணுற மதருக்கு தனியான ஏரியா இருக்குது. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சுக்குங்க. லஞ்சில் வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து 769 ப்ளஸ் டேக்ஸ். ஸோ டோட்டலாக நான் பே பண்ணது 8 சம்திங் பே பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி ஹெச்எம்எஸ் ஏர்போர்ட்டில். ஓகே, அந்த பிரியாணி வந்து உங்களுக்கு இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் மை ஃப்ளைட் டு பெங்களூர் டு நாக்பூர் ஃப்ளைட்டுக்கு ரெடியாக போகிறேன் நான். வாங்க, இப்போ வந்து பெங்களூர் டு நாக்பூர் ஃப்ளைட்டுக்கு ஏரியாச்சு இல்லை. ஸோ இங்கிருந்து 1.25 மணி நேரம், பெங்களூர் டு நாக்பூர் 1.25 மணி நேரம்.
ஃப்ளைட்டில் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சீனை பார்க்குறீங்க. இது ஈவினிங் டைம் சன்செட் டைம் அது. ஸோ இப்போ நான் போகிற ஃப்ளைட் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டுங்கிறப்ப ஹைட்டு ஜாஸ்தியாக போகும். மார்னிங்கில் நான் வந்த ஃப்ளைட் வந்து ஒரு சின்ன ஃப்ளைட்டு, இது கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 30,000 ஃபீட் அபவ் இதில் போகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளவுடுக்கு மேலே போகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த க்ளவுட் அப்படியே மிதந்து போகிறது எப்படி நல்லா இருக்கு பாருங்க. உண்மையாலுமே ஸ்கைல போகும்போது இந்த மாதிரி சீனை பார்க்கும்போது அப்படியே மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த காட்ஸ் கிரியேஷன் ஒவ்வொருடைய ஏரியாவை செட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நீ இந்த அளவுக்கு இருந்துக்கும், இந்த அளவுக்கு இருந்துக்கல. ஸோ கீழே எர்த் இருக்குது, இடையில க்ளவுட் இருக்குது, அதுக்கு மேலே ஃப்ளைட் போகுது. இப்போ மழை வந்தாலும் கீழே தான் வரும்போது மேலே மழை ஃப்ளைட்டில் படாது. ஸோ இட்ஸ் எபோவ் க்ளவுட் போயிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல் சீனை. அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நாக்பூர் இறங்க போகிறோம். இப்போ நாக்பூரில் லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ நாக்பூரில் லேண்ட் ஆனோடனே ஸோ எந்த பெல்ட்டில் லக்கேஜ் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கீழே இறங்கி போயிட்டு அந்த லக்கேஜில் அந்த இதில் போயிட்டு அந்த பெல்ட்டில் பாருங்க, அந்த பெல்ட் ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அதன் வழியாக நம்ம லக்கேஜ் வரும். கரெக்டாக அதை பார்த்து எடுத்துக்கணும். நான் என்னோடது எடுத்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மதுரையிலேருந்து வேற ஒரு ஃப்ளைட்டில் வராரு. ஸோ அவருக்காக வேண்டி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து நாங்கள் ஒரு டாக்ஸி எடுத்து இப்போ நாக்பூர் வந்து டடோபா நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு இதில் பாதி தூரம் ஒரு டவுன் அண்ட் வில்லேஜ் மிக்ஸ் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. கிட்டத்தட்ட இது ஒரு 3.5 hours ஜேர்னி. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, பிகாஸ் ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் இருக்கிற ஏரியாவெலாம் ஸ்லோவாக தான் போகணும். அதனால ஒரு 120 கிலோமீட்டர்னாலுமே கிட்டத்தட்ட 3.5 hours 4 hours எடுத்துக்கிட்டார் டிரைவர். ஸோ அதனால் அது ஃபுல்லாக காட்டல, ஏன்னா நைட் ஜேர்னிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தான் எங்களோட ரூமுக்கு போயிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளை காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு டைகர் சைட்டிங் பற்றி உங்களுக்கு வீடியோ போடுவோம். கண்டினியூஸாக ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் என்னென்ன டைகரை பார்த்தாங்க உங்களுக்கு வீடியோ போடுவோம். ஸோ ஒவ்வொன்றும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.